ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இஸ்ராயேல் மக்களை நான் ஒன்றாக கூட்டிச் சேர்த்து அவர்களை ஒன்றிணைப்பேன் என்கிறார் ஆண்டவர். அவர்கள் தங்களை தீட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். எப்படி அவங்கெல்லாம் தீட்டுப்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னா, வேற்று தெய்வங்களை வழிபடுவதின் வழியாக, வேற தெய்வ சிலைகளுக்கு அவர்கள் ஆராதனை செய்வதின் வழியாக, தூபமிடுவதின் வழியாக, அருவருப்பான பொருட்களின் மீது அவர்கள் நம்பிக்கை வைப்பதன் வழியாக, தாங்கள் செய்கின்ற குற்றம் குறைகள் பாவங்களின் வழியாக அவர்கள் தங்களை தீட்டுப்படுத்திக் கொள்ளுகிறார்கள். அவர்கள் செய்த அந்த தீச்செயலை முன்னிட்டு தண்டனையில் இருக்கின்ற, சாபத்தில் இருக்கின்ற இவர்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். அவர்களுடைய தண்டனையிலிருந்து அவர்களுக்கு விடுதலையை தர விரும்புகிறார். அவர்களுடைய இந்த தீய பழக்க வழக்க அடிமை நிலையிலிருந்து ஆண்டவர் அவர்களை மாற்ற முயற்சி செய்கின்றார். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றார், வாருங்கள், நான் உங்களை தூய்மையாக்குவேன். உங்களை நான் தூய்மையாக்கும் போது, உங்களை நான் புது படைப்பாக மாற்றும் போது நீங்கள் என் மக்களாயிருப்பீர்கள், நான் உங்கள் கடவுளாயிருப்பேன். ஆண்டவருடைய அந்த அற்புதமான வழி நடத்துதலை, பாதுகாப்பை நாம் உணர்ந்து கொள்ளும் போது கடவுள் நம்முள்ளிருந்து செயலாற்றுகிறார் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பாருங்க, இந்த நற்செய்தியில இந்த ஆள் பல அரும் அடையாளங்களை செய்து கொண்டிருக்கிறானே, நாம் என்ன செய்யலாம்? அப்போ உண்மையோடும் நீதியோடு நேர்மையோடு ஒரு மனிதர் செயல்படுகின்றார் என்றால் அவருக்கு எதிராக இந்த உலகத்தில் மக்கள் செயல்படுவார்கள் என்பதில் எவ்விதமான ஐயமும் இல்லை. நாம் உண்மையோடு இருக்கிறோம், நல்லதே செய்கிறோம், நேர்மையோடு நடக்கிறோம் அப்படின்னா நிச்சயம் நாம் பல பழி சொற்களுக்கு ஆளாக வேண்டியிருக்கோம். நம்மளை எல்லோரும் அவதூறு பரப்புவார்கள், நம் மீது அவதூறு பரப்புவார்கள், நம் மீது அவர்கள் கோபம் கொள்வார்கள், தீமையை செய்வார்கள் நமக்கு. அந்த சூழ்நிலையில தான் என் அன்பிற்குரியவர்களே நாம் எப்படி செயலாற்ற வேண்டும் என்பதை ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறார். இந்த ஆள் பல அருமடையாளங்களை செய்து கொண்டிருக்கிறானே, நாம் என்ன செய்யலாம்? இயேசுவை குறித்து பரிசேயர்களும் சதுசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் தலைமை குருக்களும் சதித்திட்டம் தீட்டுகிறார்கள். நம்முடைய புகழ் போயிடுமே, நம்முடைய அடையாளம் போய்விடுமே, நம்முடைய அதிகாரமோ நம்முடைய பதவியோ பறிக்கப்பட்டு விடுமே. இந்த ஆளை நாம் வாழ வச்சோம்னா, இந்த ஆளை நாம் வளர விட்டோம் அப்படின்னா, யாரை சொல்றாங்க? இயேசுவை சொல்லுகிறார். இயேசு வளர்ந்து விட்டால், அவருடைய புகழ் வளர்ந்து விட்டால், நாம இந்த இடத்துல இருக்கிறதுக்கு வேலை இல்லாமல் போயிடுமே. நம்முடைய மரபு, நம்முடைய வழிபாடு, நம்முடைய இறை நம்பிக்கை, நம்முடைய ஓய்வு நாள் கட்டுப்பாடுகள் இவையெல்லாம் அழிந்து போய்விடும். எனவே இப்படிப்பட்ட அந்த இயேசுவை நாம் கொல்ல வேண்டும், கொல்ல வேண்டும். அவரை நாம் தீர்த்து கட்ட வேண்டும், அவரை நாம் தீர்த்து கட்ட வேண்டும். இதுதான் அவங்களுடைய எண்ணம், சிந்தனையாக இருந்தது. பல பேர் மடிவதை விட பல பேருக்காக ஒருவன் இறப்பது நல்லது என கயப்பாஸ் சொல்லுவதை பார்க்கிறோம். பார்த்தீங்களா? அந்த ஒருவருடைய இறப்பு தான் என் அன்பிற்குரியவர்களே இந்த உலகத்தினுடைய மீட்பு என்பதை புரியாமல் அந்த தலைமை குரு சொல்லுகிறார். ஆனால் அந்த தலைமை குரு சொல்லுவதிலும் கூட ஆண்டவருடைய இறை திருவுளம் வெளிப்படுவதையே இன்றைய இறைவார்த்தை நமக்கு சுட்டி காட்டுகிறது, இறைவார்த்தை சுட்டி காட்டுகிறது. எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் இந்த உலகம் எப்படி மீட்பு பெறப்போகிறது என்பதை வெளிப்படுத்தி சொல்லுகிற நிகழ்வாய் இன்றைய நாளினுடைய இறைவார்த்தைகள் அமைந்திருக்கிறது. அதற்கான தயாரிப்பு காலமாய் தான் இந்த பாஸ்கா காலம் வரப்போகிறது. நாம் இந்த புனித வாரத்துக்குள் நுழைய போகிறோம். ஆண்டவருடைய அந்த பாஸ்கா காலத்தில் நாம் அனுபவிக்க இருக்கிற அந்த உயிர்ப்பின் மீட்பின் நற்செய்தியை உண்மையாகவே நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அதற்காக இந்த புனித வாரம் நம்மை இன்னும் அதிகமான இறை ஆசீர்வாதத்திற்கு கொண்டு செல்ல இருக்கிறது. சமீபத்தில் திரியாத்திரைக்காக நாகர்கோவில், தூத்துக்குடி மடை மாவட்டங்களுக்கு நாங்கள் சென்றிருந்தோம். அந்த பகுதியில் எல்லாம் பல ஆலயங்களை நாங்கள்
சந்தித்து விட்டு ஜெபித்து விட்டு வருகிற போது ஒரு நாள் இரவு 8:30 ஆகிவிட்டது. இரவு 8:30 மணி. ஒரு கோயிலுக்குள்ளே நாங்கள் போகணும். கோயில் 8 மணிக்கே மூடிட்டு இருக்கிறாங்க. கோயில் 8 மணிக்கே சாத்திட்டாங்க. நாங்கள் போன டைம் 8:30. அப்போ அங்கே இருக்கிற ஒரு குருவானவரிடத்தில் சென்று கேட்டேன், ஃபாதர், நாங்கள் சென்னையிலிருந்து வரோம், எவ்வளவு தூரம் வர வேண்டி இருக்கிறது, வந்திருக்கிறோம், இந்த ஆலயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும், ஆலயத்திற்குள் சென்று ஜெபிக்க வேண்டும், எங்களுக்கு ஒரு 5 நிமிடம் இந்த ஆலயத்தை திறந்து விடுவீர்களா என்று கேட்டேன். அதற்கு அந்த தந்தையர் சொன்னார், ஃபாதர், அது என் கையில் இல்லை ஃபாதர், நான் அந்த சர்ச்சை திறந்து விட முடியாது ஃபாதர். 8 மணிக்கு மூடிட்டாங்கன்னா மூடிட்டது தான், அதை திறந்து விடவே முடியாது. இது ஊர் கட்டுப்பாடு, இது ஊர் மக்களினுடைய வழக்கம், எனவே நீங்கள் ஆலயத்திற்குள் போக முடியாது என்று சொல்லிவிட்டார். மிகுந்த வருத்தமாக இருந்தது, மிகுந்த நெருடலாக இருந்தது. ஊர் கட்டுப்பாடு, ஊர் வழக்கம், ஊர் மரபு, இதையெல்லாம் சொல்லி தடுக்கின்ற சில திட்டங்களும் நம்மை சூழ்ந்து நடந்து கொண்டு தான் இருக்கிறது. பாருங்கள், ஒரு கோயிலுக்குள்ளே போகுவது, ஆலயத்துக்குள் சென்று இறைவனை வழிபடுவது, இறைவனை துதிப்பது அல்லது இறைவனோடு சில மணித்துளைகளை செலவிடுவது என்பது கூட ஒரு கட்டுப்பாடாக மாறிப்போயிருக்கிறது, ஒரு மரபாக மாறிப்போயிருக்கிறது. இந்த கட்டுப்பாடுகளை, இந்த மரபுகளை ஆண்டவர் உடைக்கின்றார் என் அன்பிற்குரியவர்களை. பாருங்க, அதுதான் இன்னைக்கு சொல்றாங்க. ஒரு சில பேர் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் ஆலயத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தாங்க சொல்றது தான், தாங்க செய்யறது தான், இதுதான் நடக்கணும் அப்படின்னு கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறார்கள். கேட்டா ஊர் கட்டுப்பாடு, ஊர் மரபு, யாரும் எளிதாக சென்று இறைவனிடத்தில் செல்ல முடியாது. இன்னும் ஒரு அதிர்ச்சியான தகவல், எங்க பலிப்பீடத்தில் இருக்கிற அந்த அன்னையை தொட்டுக்கூட நாங்கள், எங்களுடைய அந்த பீடத்திற்கு மேல் இருக்கின்ற அந்த அன்னையை தொட்டு நாங்கள் முத்தி செய்யக்கூட முடியாது. பல ஆண்டுகளாக, 400 ஆண்டுகள் பழமையா வாய்ந்த அந்த ஆலயத்தில் இப்படிப்பட்ட ஒரு வழக்கம், இப்படிப்பட்ட ஒரு வழக்கம் இருக்கிறது. என் அன்பிற்குரியவர்களே, கடவுள் நம்மை அவருடைய அன்பு பிள்ளைகளாக நேசிக்கிறார், அன்பு பிள்ளைகளாக நேசிக்கிறார். நாம் அவருடைய அருகில் வரணும், அவரை அனுபவிக்கணும், அவரோடு உறவாடணும். அவருடைய அன்பு பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம் என்கிற உணர்வு நமக்குள் மேலோங்கும் போது தான் அவரை தொட வேண்டும், அவரை அனுபவிக்க வேண்டும் என்கிற உணர்வு வரும். இப்படிப்பட்ட சில கட்டுப்பாடுகள், இப்படிப்பட்ட சில மரபுகள் நம்மை இறைவனிடமிருந்து வெளியேற்றி விடுகிறது என்கிற உணர்வினையும் நாம் உணர வேண்டும் அன்பிற்குரியவர்களே. எனவே இந்த நாளில் இறைவன் நமக்கு தருகிற செய்தி இதுதான். நாம் வளருகிற போது, கடவுள் நம்மை பயன்படுத்துகிற போது, கடவுள் நமக்குள் இருந்து வல்லமையாய் செயலாற்றுகிற போது பல பேர் இதற்கு தடையாக இருப்பார்கள், முட்டுக்கட்டையாக இருப்பார்கள், அதை செய்யக்கூடாது என்று அவர்கள் தடை செய்வார்கள். ஆனால் அதனையும் மீறி கடவுள் நம்மை வல்லமையாய் பயன்படுத்துவார் என்பதில் எவ்விதமான ஐயப்பாடும் இல்லை. எனவே மரபுகளும் கட்டுப்பாடுகளும் சட்டதிட்டங்களும் எல்லாம் நாம் வாழ்வதற்கே என்பதை உணர்வோம், இறைவனுடைய அருளை பெறுவதற்கே என்பதை ஏற்றுக்கொள்வோம். ஒருபோதும் இந்த மரபுகளும் சட்டதிட்டங்களும் கட்டுப்பாடுகளும் இறைவனுடைய அன்பையோ, இறைவனுடைய இரக்கத்தையோ, இறைவனுடைய அருளையோ பெறுவதற்கு தடையாக இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட தடைகள் இருக்கிறது என்றால் அதை உடைக்கவும் நாம் தயாராக இருக்க வேண்டும் என்பதை இன்றைய நாளினுடைய இறைவார்த்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. இறைவார்த்தை உள்வாங்குவோம், அதை வாழ்வாக்குவோம். ஆமீன்.